ஓகே, நம்ம போட்டுடலாம். சரிங்களா? நோட் பண்ணிங்க. The equation of curve which passes through the point 1, 2 and has the slope 3x minus 4 and the point of x, y. So இந்த சம் எப்படி சால்வ் பண்ணும் பாருங்க. m equal to 3x minus 4. This is what given. It is a meaning of dy by dx. நல்லா புரிஞ்சுங்க. It is the meaning of dy by dx. Okay, first step. நோட் பண்ணிங்க. ஸ்டெப் 1 இது. ஸ்டெப் 2 என்ன பண்றோம்? நல்லா கவனிங்க. dy equal to 3x minus 4 into dx. Can you understand? புரியுச்சா? Now take the integral both side. Take the integration both side. Now y is equal to என்ன வரும்? 3x square by 2 minus 4x plus c வரும். கரெக்டா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. நோ டவுட். நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 3x square minus 8x, ஓகே, by 2 plus c. Welcome. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் நீங்க வந்து ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து சப்போஸ் இங்க வந்து இந்த சியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா y minus 3x square plus 8 வேண்டாம், விட்டுரும். சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ட் நீங்க வந்து அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது அதுக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2c வரும். தட் இஸ் நாட் எ மேட்டர். இங்கேயும் 2c போடுறோம். அப்படி போட்டீங்கன்னா இங்க வந்து 2y 3x square minus 8x plus 2c. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதுக்கு இங்க 1, 2 எக்ஸாக்டா ஆன்சர் போடணும்னா இந்த 1, 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9 வரும். அது ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். ஆனா ஐசிஐல டி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா 1, 2 இஸ் நாட் given the value na option D is correct. அவங்க இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. கொடுத்துருக்கிறதுனால நீங்க வந்து when you substitute the y value, இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லேயே when you substitute the value, ஆமா இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து x, y வேல்யூ போட்டிங்கன்னா c வந்து 9 வரும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து
2y equal to 3x square minus 8x plus 9. இது வந்து ஒரு குழப்பத்துக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இந்த சி அந்த ஏ அந்த 9 இருக்கு இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே நீங்க வந்து இன்டகிரேஷன் பண்ணாவே போதும். when you do the integration you will get the option D. According to me A correct, because they have given the 1,2 value. சரிங்களா? see இந்த மார்க் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல சில மிஸ்டேக்ஸ் தான் இருக்கு, மெயின்ல இருக்காது. நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம். see equation of the cow passes through, there is some equation is given, we have to consider m is equal to, around point, m is equal to slope of the cow, m is equal to, okay, m is equal to 3x minus 4 or dy by dx, slope of the cow means dy by dx, understand it, okay, that's all. now dy is equal to and the dx அந்த பக்கம் போயிடுச்சுன்னா we have to take the integration. when you do the integration you will get the y. after finding the y you have to substitute the x and y value, you will get the constant. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எக்ஸாமினேஷன் சம் வந்து இதே சம் வந்து நம்ம வந்து ஒரு சம் போட்டிருக்கோம் நம்ம மெட்டீரியல்ல, அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படிதான் கொடுக்கணும். ஒரு 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 நோட் பண்ணிங்க, நான் சொல்லிடுறேன் மிஸ்டர், ஒரு கேள்வி முடிச்சது. சரி பவித்ரா தானே கரெக்டா? நம்ம வந்து இப்போ ஜூன் 2023 ஒரு கொஸ்டின் வந்துருக்கு, நோட் பண்ணிங்க. ஃபார் கிவன் கவ் y is equal to 2 minus x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஆல்ரெடி y கொடுத்துறாங்க. when a x increases at the rate of 3 units per second then the slope of the curve. so first y கொடுத்துட்டாங்க, then slope of the curve, the y வந்து differentiate பண்ணணும். when you do the differentiation of the y you will get the slope, can you understand? but in this question the slope of the curve is given, when you do the integration you will get the y. clear? concept is clear? the word sentence is y is equal to, the curve is given means y they will be given, that means we have to do the differentiation dy by dx. in case, okay, in this question slope of the curve is given, that means dy by dx is given, when you do the integration you will get the y. after this you have to substitute the xy value, you will get the constant. yes.
அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜூன் 2023 இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவ் y is equal to 2 minus x square கொடுத்துட்டாங்க. when you do the differentiation you will get a minus 2x, we are getting the value. so after this இப்போ நம்ம என்ன பண்றோம், அவங்க அகைன் வந்து இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் தி கர்வ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ அங்கே பண்ணும்போது ஓகே, ஸோ நம்ம வந்து டிஃபரன்ஷியேட்டிங் தி அட் த ரேட் dm by dt அப்படி பண்றோம். ஓகேங்களா? ஸோ வில் கெட் தி வேல்யூ. ஓகே, இப்போ வேற சம் கேட்டீங்க. இப்போ பாலா கேட்ட 30 கொஸ்டின் படி f of x equal to xc3. சரியா? போட்டுடலாமா? கொஸ்டின் நம்பர் 37. வாட் இஸ் given பாருங்க. f of x equal to xc3. சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எப்படிலாம் வந்து கேட்கறதுக்கு இப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க. ஓகே, நவ் ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணலாம் பாருங்க. f of x இப்படி கொடுத்துருக்காங்க. நவ் we can do, it is called combination form. nc3 வச்சுக்கோங்க, n into n minus 1 n minus 2, கரெக்டா? nc3 போய் பாருங்க. 5c3 என்ன பண்ணுவோம், 5 into 4 into 3 தானே, புரியுங்களா? டிவைட் பை 1 into 2 into 3. the same தானே. xc3 means x into x minus 1 x minus 2. will you write all of you? divide by 1 into 2 into 3. okay, put it like this. Okay. x into x minus 1 into x minus 2 divided by 1 into 2 into 3. now we can do it like this. x into x square, okay, minus 3x plus 2 by 6 வரும். அடுத்த ஸ்டெப்ஸ் போடுங்க. x cube minus 3x square plus 2x by 6. சரியா? வாட் இஸ் திஸ்? இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. you can say like this, 1 by 6 x cube minus 3 x square plus 2x. புரிஞ்சுதுங்களா? ஸ்டெப்ஸ் புரியுதா? இது புரிஞ்சுச்சா? இதனுடைய மீனிங் என்ன? f of x. f dash of x means, நல்லா புரிஞ்சுங்க, f dash of x means dy by dx. clear? so when you do the differentiation, please try to understand. when you do the differentiation, 1 by 6, okay, 1 by 6 3x square minus 6x plus 2, correct? now f dash of x is, this is f dash of 1. substitute பண்ணுங்க. substitute பண்ணா minus 1 by 6 வரும். ஆமா, அதுக்கு ஆன்சர் வந்து அதாவது ஏ வரணும். அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்களே, 1,2 கொடுத்துருக்காங்க, அதான் யோசிக்கணும். யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது ஐசிஐல வந்து சி கொடுத்துருக்காங்க. சொல்ற புரியுங்களா? ஐசிஐல சி கொடுத்து சி தான் ஆன்சர் போட்டிருக்காங்க, சீன் போட்டிருக்காங்க. அப்படியே சீன் போட்டா கூட நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 சீன் வருது, கரெக்டா? அதாவது அந்த ஆப்ஷன் ஏதாவது மாத்தி இருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம எடுத்துக்கலாம். த்ரூ தி பாயிண்ட் 1,2 ஏன் கொடுக்கணும்? கொடுக்காம மட்டும் தான் வச்சுங்க, கரெக்டா இருக்கும். சரி, அடுத்தது இந்த சம் போட்டீங்க, 39 போட்டீங்களா?
39. ஆன்சர் அது ஏவும் கரெக்டு பியும் கரெக்டு. சரிங்களா? அதுவும் மிஸ்டேக் தான். வேற 40 47. இதே தானே நெக்ஸ்ட் போட்டுமே. நீ வந்து ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடும். 47 முடிச்சிடும். நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். சரி, இப்போ நீ உனக்கு என்ன டவுட் அது சொல்லு. நீ படி, கொஸ்டின் படி. Length and width of the room are 8 meter and 6 meter respectively. A cat runs along all four walls and finally along diagonal order to catch rat. Who much total this distance covered by the ராஜா நல்லா படிக்கணும். அதாவது அலாங்ன்றது அலோன் படிக்கிற, சரிதா? ஹவு மச் இது கரெக்டா? ரைட். மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோ. பாரு, இது ரெக்டாங்கிள். அது புரிஞ்சிச்சா? ஏன் ரெக்டாங்கிள் சொல்றேன்? 8 meter லென்த் அண்ட் பிரெத்னு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் வந்து எல் அண்ட் பி, கரெக்டா? இது எல்னு வச்சுக்கோ, இது பிரெத், நீளம் அகலம் தமிழ் சொல்லுவோம். ஒரு அதாவது வந்து கேட் இஸ் ரன்னிங் 8 மீட்டர் லென்த், 6 மீட்டர் பிரெத், அண்ட் இது எல்லாமே சுத்துது. A rat runs along 4 walls. Note the point. 4 walls means perimeter. இங்க நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிங்க. இந்த கேட் ரன்ஸ் இங்கிருந்து அப்படியே ஒரு ரன் ஆகுது, 4 பக்கமும் ரன் ஆயிடுது. Can you understand now? 4 walls. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபைனலி அலாங் diagonal order to catch a rat. கடைசியா இப்படி போகுது. அதான் மீனிங். கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா, how much total distance covered by the cat? இது மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து 8, இது 6, கரெக்டா? ஸோ இந்த 4 வால்ஸ் என்ன வருது? 8 plus 6 என்ன வருது? 14. 14 into 2. அகைன் 8 plus 2 8 வரணும், அது 2 6 வரணும், கரெக்டா? 2 into 8 plus 6 14 into 2 28. பட் நமக்கு இது தெரியணும். இப்போ இது தெரியல, இதை கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? If you take this, it becomes a triangle. இந்த ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளா மாறிடுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம். தட் இஸ், பாருங்க, இப்போ வந்து இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோ. ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஃபார்முலா. அவ்வளோதான். ஏசி ஸ்கொயர் என்ன வரும்? 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் 100 வரும். 8 ஸ்கொயர் என்ன வரும்? 64. 6 ஸ்கொயர் 36, 100. ரூட் எடுத்தா 10. ஸோ இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் இது 10. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 8 இல்ல, ஆல்ரெடி வந்து 14 into 2 28 plus 10. That's all. இப்போ நீங்க உங்க क्वेश्चन சும்மா 30. நைன் பை டூ வருது. வெறும் 9 வரல. So 2y is equal to 2y is equal to 3x square minus 8x plus 9 by 2. அப்படி வருதா? அதான் கரெக்டாக வருதா? ஸோ அப்போ வந்து நம்ம we can choose D. ஏன்னா அந்த 9 வந்தா கரெக்ட், இல்லைன்னா we can delete. அதை வந்து விட்டு நம்ம D தான் சூஸ் பண்றோம். 9 வந்துச்சு. ஓகே, சூப்பர்.
ஏன்னா கான்ஸ்டன்ட் கரெக்டாக வந்துச்சுன்னு வச்சுங்க, அதை சூஸ் பண்ணுறேன். 9/2 வந்ததுன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ தென் யூ கேன் சூஸ் டி. சரி, அப்புறம் வேற 36 போட்டலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரு. 36 கவனிங்க, நீங்க கொஸ்டின் படிங்க. நம்ம வந்து இந்த நோட்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல நோட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அதை ரீகால் பண்ணலாமா? ஞாபகம் இருக்குங்களா? அப்படி டேரக்டா போயிடலாம். 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். இது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து டீட்டெயில் நோட்ஸ் தான் சொல்லணும். கொஞ்சம் அது இது வந்து அது சொல்லிடலாம், உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுல கான்செப்ட். இந்த 6 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ். காஸ்ட் அண்ட் ரெவென்யூ ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா? ரீகால் ப்ளீஸ் திஸ் பாயிண்ட். காஸ்ட் ஃபங்க்ஷன் y is equal to c of x. Average cost, okay, equal to c of x by x. Next, average cost is minimum or maximum is minimum maximum. இப்போ காஸ்ட் ஃபங்க்ஷன் மினிமம் மேக்ஸிமம்னா c dash of x னு அர்த்தம். காஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி புரியுங்களா, ஈக்குவல் டு 0 பண்ணணும். இதான் மீனிங். அதுதான் சொல்ல வரேன். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்சியேஷன் ஆஃப் த காஸ்ட் ஃபங்க்ஷன், அது மீனிங். ஆஃப்டர் தட், ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து அதை பண்ணோம்னா we will get the x value. ஆஃப்டர் தட் அகைன், ஓகே, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த x வேல்யூ y வேல்யூ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா which one is getting maximum, that is the minimum value நம்ம போட்டுருவோம். இந்த கான்செப்ட் புரியுமா எல்லாருக்கும்? பாருங்க பாலா, ஓகே, விக்னேஷ் தானே? ஓகேவா? போயிடலாமா நம்ம? யாராவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணீங்க. In differential calculus, okay, cost function minimum maximum இது ஒரு சம் வரும், belongs to. இந்த மாதிரி வந்து எப்படி போடுறது? ஓகே, சாரி, ஸோ காஸ்ட் ஃபங்க்ஷன் c of x இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2x ஸ்கொயர் plus 15 2x cube plus 15x square plus 36x plus 15. சரியா? Now please all of you do it. Differentiation of cost function என்ன வரும் பாருங்க.
ஓகே, ப்ளஸ் 30x ப்ளஸ் 36. இங்கே ஒரு ஒரு தப்பு இருக்கு, கொஷின்ஸ்லேயே தப்பு இருக்கு. உங்ககிட்ட இது என்ன கொடுத்துருக்கு பாருங்க, சி ஆஃப் எக்ஸ் 2x³ ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்களா? இது வந்து இந்த இடத்துல வந்து கொஷின் மிஸ்டேக் இருக்கு, இங்க மைனஸ் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும், தென் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும். இந்த ஆர் வந்து நீங்க காமனா வெளில எடுத்துடும். இது ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? x minus 3 into x minus 2 equal to 0. Next step is x is equal to 3 comma 2 or 2 comma 3, whatever it is. X is equal to 3 comma 2. We are finding the value. Okay. Now go for second time. Okay. First one is y dash. Now second time y double dash. Other we can say like this also. Okay. So second time differentiation. எது பண்ணணும் நான் கவனிங்க. சரியா? So we can do the differentiation this one. Okay, d square c by dx square equal to 12x minus 30. After this, இந்த 2, 3 வேல்யூ வந்திருக்கா, அதை சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் x is equal to, ஓகே 3 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிங்களா, என்ன வரும் பாருங்க. x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணா 36 வருமா? 36 minus 36. The 6 is greater than 0. Okay, then this is minimum. Okay, அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மினிமம் கேட்டிருக்காங்க. That's all. X is equal to 3 answer. சொல்லுங்க. சப்போஸ் இதுவே மேக்ஸிமம் கேட்டிருந்தான்னு வச்சுங்களேன், when you substitute மைனஸ் வரும். இப்போ சப்போஸ் when you substitute the value x is equal to 2 substitute பண்ணீங்கன்னா you will get, okay, 24 minus 6 வரும். Okay, less than 0. X value greater than 0 வந்தா that x is equal to minimum. X value less than 0 வந்தனா x is equal to maximum. This is the concept. Clear? வேற அடுத்தது அதான் இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சுங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சா? வேற கொஸ்டின் பேப்பர் போலாமா? ஓகே, அடுத்தது உங்க டவுட் சார். வேற நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இல்லை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போலாமா? கொஸ்டின் பேப்பர் டவுட்னா அது பண்ணலாம், இல்லைன்னா வந்து கோ ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறம் பண்ணிக்கலாமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிடலாமா? ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
So first chapter is statistical description of dataன்னு இருக்கும். இப்போ அடுத்த பேட்சுக்கு வந்து அந்த வார்த்தையை மாற்றிருக்கிறாங்க. அதனால நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா போத் ஆர் சேம். நான் அடுத்த பேட்சுக்கு என்ன வார்த்தைகள் இருக்கோ அதே வார்த்தையை பயன்படுத்துகிறேன். சரிங்களா? ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகும். இது லாஸ்ட் உங்களுக்கு முடிச்சுன்னா அடுத்த ஐ ஹாவ் டு சே ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து நெக்ஸ்ட் பேட்ச் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். ஏன்னு அந்த மாத்துறாங்கன்னு தெரியல. தலைவர் மட்டும் ஏன்னா மாத்துறாங்களாம், புதுசா ஏதாவது பண்ணணும். ஓகே, சரி. கமிங் டு தி சாப்டர் 13. ஸோ டேட்டா கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன், கலெக்ஷன், பிரைமரி கலெக்ஷன், செகண்டரி கலெக்ஷன், chronological, okay, temporal, time series, geographical, qualitative or ordinal. இந்த வார்த்தை important. Qualitative means ordinal, quantitative means cardinal. Quantity, number, quality, character. So quantity, number, that it can be cardinal. Cardia means art. ஸோ நம்ம நிறைய விஷயத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக கேப்சுலாக மாற்றிட்டோம். புரியுங்களா? உங்களுக்கு டீட்டெயில் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும் நோட்ஸ், அதெல்லாம் சொல்லணும்னா டைம் போயிட்டே இருக்கும். இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்க. பை சார்ட், சென்ட்ரல் ஆங்கிள், வேல்யூ ஆஃப் ஈச் காம்பனண்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ ஆஃப் காம்பனண்ட் இன்டூ 360. அதான் பை சார்ட், சென்ட்ரல் ஆங்கிள், ஃபைண்டிங் தி ஃபார்முலா. Density of the each class, frequency in that class, then divided by width of the class. Relative frequency means class frequency by total frequency. Next, histogram. நிறைய படிக்கணும். ஒரே வார்த்தை, histogram is equal to mode, or mode can be found out from histogram. Median can be found out from the ogives. அவ்வளோதான் வார்த்தை. நமக்கு அதுதான் முக்கியம். நிறைய டீட்டெயிலாக உள்ள போனோம், நிறைய விஷயம் இருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ மோடுன்ற வார்த்தை இப்போ வந்து we know mean, median, mode. That's important. So measures of central tendency, we can say mean, median, mode. Mean can be arithmetic mean, harmonic mean, and geometric mean. சரிங்களா? Next, median and mode. So the mode can be found out from the histogram. Median found out from the ogives, two ogives, less than and more than guives. Okay, more than curve, when it is intersecting the point of less than curve and more than curve, we will get the median or the point. Okay, next one there, lower class boundary. How to find out means lower class limit minus 1/2 or 0.5. Upper class boundary equal to upper class limit plus 0.5 or 1/2. Simple formula. Apart from this, these four techniques you can remember or note down the point. Frequency more than A equal to grand total minus frequency less than A. Okay, இது வந்து ஈஸியா நம்ம எப்படி வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியில் வந்து டபுள் ட்ரிபிள் டெக்னிக்கும் அந்த மாதிரி டெக்னிக் போடும். ஓகே, frequency more than A equal to grand total minus frequency less than A. Frequency less than A means grand total minus frequency more than A. Frequency A dash B class interval equal to frequency more than A minus more than B. எப்போ A to B frequency. Frequency A to B class interval, frequency less than B minus less than A. இந்த அவங்க கேட்டிருக்கிறத பொறுத்து நம்ம வந்து இதை ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், AM, HM, GM, பொசிஷன் ஆவரேஜ், மீடியன் அண்ட் மோட். ஸோ அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா பாருங்க, சம் ஆஃப் எக்ஸ் பை என். ஸோ இதில் முக்கியமான ஃபார்முலா இஸ் the sum of deviations of the observations. Sum of the deviations taken from the mean is always 0, x minus x bar. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து 5 things we are going to discuss. இதில் வந்து ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின், சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல், லீனியாரிட்டி, இது வந்து இந்த மூணுத்தையுமே எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின் பொறுத்த மட்டும் AM, shift of origin new AM is equal to original AM plus K. Change of scale, multiplication or division into K. Linearity AX plus B.
So try to understand the linearity. Okay, constant will be there in the AM, and then HM-க்கும் GM-க்கும் கான்ஸ்டன்ட் இருக்காது, omit the constant. இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, there is a combined AM. There is a formula x12 equal to x bar 12 is equal to n1 x1 plus n2 x2 divided by n1 plus n2. இது வந்து இந்த ஃபார்முலா பாருங்க, கை தெரியல. சரி, இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க, இது வந்து புக்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்க ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்க ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து ஃபார் ஷார்ட்கட் மெத்தடாலஜி பர்பஸ் we are using this formula. இந்த ரேஷியோ பர்பஸ்லையும் நம்ம வந்து மிக்சிங்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம், ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இந்த ஃபார்முலா புக்ல இருக்காது. நெக்ஸ்ட் ஃபார்முலா ரெண்டும் ஒன்று தான். இதனுடைய சிம்பிளிசிட்டி நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஆல்ரெடி ஏஎம்ல பார்த்துருப்போம், இதையும் பார்த்துருப்போம், இதையும் பார்த்துருப்போம், இதையும் பார்த்துருப்போம். ஸோ இது முக்கியமான விஷயம். சம் ஆஃப் 5னா 5n, சம் ஆஃப் 4னா 4n. இது வந்து இங்கே பார்க்கணும். ஹார்மோனிக் மீன் பாருங்க. ஸோ ஹார்மோனிக் மீன் formula is n by, okay, sum of all the reciprocal of the observations. Next, two observation important வந்து only two observation மட்டும் கொடுத்தாங்க HM வச்சுங்க, formula யூஸ் பண்ணி போட்டுடலாம். It is applicable only for 2ab by a plus b. 3 கொடுத்தா கண்டிப்பா not applicable. Shift of origin same, but shift of origin harmonic mean வந்து பார்க்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. We do not calculate how to find out the calculate the HM in the HM. So technically dependent on shift of origin. The shift of origin dependent வந்து எல்லாத்துலயுமே மெட்ஸ் ஆஃப் சிலிண்டர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த வார்த்தை தான் இருக்கும். Next, change of scale same like AM, dependent on change of scale. AM-க்கு என்னவோ அதே தான். பட் HM-ல வந்து shift of origin finding is difficult, or how to we do not know. Next பாருங்க, linearity, omit the constant. Next, combined HM. இந்த combined HM நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த H1 H2 வந்து LCM எடுத்துட்டு இது மேலே வந்துடும். ஓகே, ஜென்ரலா n1 plus n2 by n1 by h1 plus n2 by h2. இது ஞாபகம் வச்சு. So example ஒன்று கொடுத்துருக்கோம். If one shop of the price 3 rupees, another price 2. So இந்த ஃபார்முலா 2ab plus a plus b போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? டீட்டெயிலாக நம்ம வந்து வேற அந்த நோட்ஸ் கொடுத்துருப்போம், ஒரு நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. நெக்ஸ்ட், ஜாமெட்ரிக் மீன். ஓகே, ஸோ multiplication of the all observations nth root is called geometric mean. So geometric mean வந்து shift of origin the same, we do not know how to calculate, but change of scale we can find out. Again, omit the constant, y is equal to ax. So important thing is, இப்போ 3 படிச்சிட்டோம், there is a relationship between among the 3 AM, HM, GM. So now G ஸ்கொயர், நான் இது உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பேன் G ஸ்கொயர் பற்றி. சரிங்களா? G ஸ்கொயர் அவுட் சைடில் தெரியுமா? G ஸ்கொயர் பற்றி தெரியுமா? ரியல் எஸ்டேட் பெரிய பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல G ஸ்கொயர் GM ஸ்கொயர் ஈக்குவல் டு AM இன்டு HM. தட்ஸ் ஆல். ஷார்ட்டாக சொல்லணும்னா G ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AH. அவ்வளோதான். ஸோ G இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A இன்டு H. இதெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றிக்கணும். எப்படி ஏற்றிக்கணும் பாருங்க, அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. Go for the ratio. Mean proportion is equal to B square is equal to AC. B square is equal to AC. G square is equal to புரியுங்களா AH. இந்த ரெண்டுத்துக்கும்
கொஞ்சம் அப்படி உள்வாங்கிக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. பிஸ்னஸ் மேக்ஸ், when you think about the business max, B square is equal to AC. அதே மாதிரி அதில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஈக்குவேஷனில் வந்து ரேஷியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் வித் ரேஷியோ. ஸோ m and b square equal to m plus n to the whole square into AC. ஞாபகம் புரியுது உங்களுக்கு? சொல்கிற ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் அப்படியே அங்கங்கே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு ஏற்றால் கூட நிறைய வச்சுருப்பேன், ப்ரிப்பேர் வச்சுருப்பேன். மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பேன் மை ஸ்டைலில். உங்கள் ஞாபகத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒரு சப்போஸ் ஒரு சார்ட் ஒட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க உங்கள் ரூமில். எக்ஸாமுக்கு முன்னால் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறது விதமே வேறு மாதிரி இருக்கும். யார்கிட்டும் பேச மாட்டேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி செட்டப் இருப்பேன் நான். இப்போ 4-5 நாள் கிளாஸ்னால் இப்போ இந்த ஸ்டைல் மாறிடும். ஒரு மாதம் ஃப்ரீ. அப்போ நான் ஜாலியாக இருந்தேன். 5 நாள் எதுவுமே என்கிட்ட யாருக்கிட்ட வரக்கூடாது. பிகாஸ் அந்த ஃபோக்கஸிங் ஆஃப் த மைண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது மாதிரி till the examination, B square is equal to AC, mean proportion. Okay, so coming to the equation, the same, remember, m and B square equal to m plus n whole square into AC. Here, the relationship among the AM, HM and AM, HM and GM, G square is equal to, okay, AH or G is equal to root of AH. அப்படி ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸி. Okay, just விளையாட்டு மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். And one more thing here, A is greater than, that is AM is greater than GM, GM is greater than HM. So HM லாஸ்ட் வரும். நம்ம சொல்லும்போது AM, HM, GM சொல்லுவோம். ஓகே, இன்இக்வாலிட்டிஸா சொல்லும்போது when you say inequalities, AM, GM, HM, AM is greater than the GM, GM is greater than the HM அப்படி சொல்லணும். ஆர்டர் புரியுது அவங்களுக்கு? அதெல்லாம் இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அது அப்படியே உள்டாவா போடுங்க. உள்டாவா போட்டிங்கன்னு வச்சுங்க, அதாவது ரிவர்ஸ் இந்த பக்கம் போடுங்க. போட்டிங்கன்னா HM இஸ் லெஸர் தேன் தி GM, GM இஸ் லெஸர் தேன் தி AM. இந்த ஆங்கிள் வரும் இன்இக்வாலிட்டி சைன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட். இன் கேஸ் இஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் ஆர் சேம், AM ஈக்குவல் டு HM இஸ் ஈக்குவல் டு GM. இது மீனிங். ஓகே, நவ் கமிங் டு த மீடியன். So median is a positional average. It cannot be calculated, but it's located. The observations are same, then median itself is same now. So in that points நான் குறைச்சிட்டேன். இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பேன் நம்மளுடைய நோட்ஸில். ஓகேங்களா? மீடியன் இஸ் மிடில் வேல்யூ. ஓகே, சப்போஸ் இது ஆட் நம்பர்னா மிடில் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஈவன் நம்பர்னா டேக்கிங் த 2 divided by 2. Can understand? That's all. So in open-end class, median is the only, the point, important point. In open-end class, median is the only measures of standard tendency that can be found out. Shift of origin, okay. Change of scale, okay. Same, like AM. இப்போ measures of standard tendency, measures of dispersion la in the shift of origin, shift of origin, change of scale and linearity ஒரு நிறைய கன்ஃபியூஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சிம்பிளா சொல்லிடுறேன். மெஷர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெண்டன்சில லீனியாரிட்டி பொறுத்த மட்டும் 2 ஒமிட் ஆயிடும். வாட் ஆர் தே? HM அண்ட் GM. அங்க y is equal to x. ஓகே, தென் ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின் வரும்போது ஓகே HM, GM cannot be calculated. மற்றதெல்லாம் வந்து ஓகே ஓல்டு வேல்யூ பிளஸ் கே, தட்ஸ் ஆல். அப்படியே புரிஞ்சுக்கணும். கமிங் டு தி மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல எல்லாமே ஒமிட். கான்ஸ்டன்ட் y is equal to ax தான் லீனியாரிட்டி பொறுத்த மட்டும். புரியுதுங்களா? ஸோ இங்க எல்லாமே அதே மாதிரி இந்த எல்லாமே டிபெண்ட் இருக்கும். அங்க எல்லாமே இண்டிபெண்டன்ட் இருக்கும் ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின்ல. சரிங்களா? நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே உள்வாங்கிக்கணும். அதுக்கு ஒரு சார்ட் ஒன்று நான் கிளாஸ் எடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அதை அனுப்புறதுக்கு டைம் இல்லை இப்போ. சரி, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லினியாரிட்டி இஸ் ஈக்குவல் டு AX + B. மோடு பாருங்க. If all the mode is not well defined,
there is no guarantee for the existence of mode. If all the observations are occur exactly one time, mode cannot be exist. This is important. So repetition of the two numbers, mode can be exist. So two things you have to understand. If all the observations are occur exactly one time, mode cannot be exist. If all the observations are same, mode cannot be exist. And the ரெண்டு பாயிண்ட் important. Mode is very useful in marketing area. So அதுக்கு example வந்து one particular size of chapel sales is more. Okay, so owner வந்து automatically adequately stock to be purchased in one particular size. அதே மாதிரி shirt also. ஸோ நான் இங்கே போட்டேன் என்ன போட்டு பாருங்க, ஷிஃப்ட் ஆஃப் ஆர்ஜின் சேஞ்ச் ஆஃப் ஸ்கல் லீனியரிட்டி ஆஸ் தி சேம் தி மீடியன் போட்டேன். சரிங்களா, டைம் இது ஸ்பேஸ்க்காக வேண்டி. ஸோ நவ் சி ஏஎம் ஹெச்எம் அண்ட் ஜிஎம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டோம். இப்போ மீன் மீடியன் மோட் அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே அமங் ஸோ மீன் மைனஸ் மோட், நல்ல இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு, மீன் மைனஸ் மோட் equal to 3 mean into 3 into mean minus median. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கினா இதை எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம், அப்படி இப்படி எல்லாம் வரும். சரிங்களா, பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான் ஞாபகம் வச்சு, இதை எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் பாருங்க. டிஸ்பர்ஷன் மீன்ஸ் வேரியேஷன், சேஞ்சஸ், டிவியேஷன்ஸ். Measure of dispersion we have divided into absolute measures and relative measures. Absolute measures range, standard deviation, mean deviation and quarter deviation. Relative measures coefficient of range, coefficient of variation, coefficient of mean deviation, coefficient of quarter deviation. இது 4 அது 4 அவ்வளவுதான். புரியுங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சுக்கு கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச், ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு கோஎஃபிஷியன்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்லக்கூடாது. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஸ்கொயர் தான் ஓகே வேரியன்ஸ், அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்றோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சேம் தான், மீன் டிவிஷன் கோஎஃபிஷியன்ட் மீன் டிவிஷன், குவார்டர் டிவிஷன் கோஎஃபிஷியன்ட் குவார்டர் டிவிஷன். இப்போ ரிலேட்டிவ் மெஷர்ஸ் அப்சல்யூட் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் மெஷர்ஸ் மெஷரிங் த யூனிட்ஸ் அட்டாச் தி ஃபைனல் ஆன்சர், இதுதான் இம்பார்ட்டன்ட். பட் ரிலேட்டிவ் மெஷர்ஸ்க்கு வந்து ஓகே தேர் இஸ் நோ மெஷரிங் யூனிட், வி ஹேவ் டு புட் பர்சன்டேஜ் ஃபார் கோஎஃபிஷியன்ட், இந்த வார்த்தை ஃபார் கோஎஃபிஷியன்ட் இந்த இன்டு 100 இம்பார்ட்டன்ட். ஓகே, all the above measures are called second order measures in statistics. Statistics measures of central tendency first order, இங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே செகண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் சொன்னேன், measure of dispersion is unaffected by change of origin or independent. ரெண்டு ஒண்ணுதான். So all the shift of origin is independent. Change of they change in the same ratio as the change of scale. Change of scale changes வரும். அதே மாதிரி all the observations are zero, the measures of dispersion zero. All the observations are same, the measure of dispersion is same. There are common properties of the measure of dispersion. For any two constant a and b variables x or y, y is equal to ax plus b, then the formula is okay only y is equal to ax. The a value will be always okay, it is the mod positive. Okay, next I mean to the range L minus தப்பு ஒன்று இருக்கு, இது S 0 கிடையாது, அது S L minus S. சரிங்களா, L minus S. ஸோ ஃபார்முலா வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகே, இங்க வந்து given the formula வந்து இது வந்து ஃபார்முலா வந்து coefficient of range
L minus S by L plus S into 100. ஓகே, அப்படி வந்துருக்கிறோம். ரேஞ்சுக்கு இவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கவனிங்க. See, this is the formula sum of x minus x dash by whole square by n. இதையே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சொல்றோம், சரிங்களா? சொல்லும்போது we can say like this, sum of x square by n minus sum of x by n to the whole square. ஓகே, ஸோ ரெண்டு ஒன்று தான். சூழ்நிலைக்கு பொறுத்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மேலே இருப்பாங்க வேல்யூ, இந்த வேல்யூ கொடுப்பாங்க. சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டு ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் மீன் டேக்கன் ஃப்ரம் த வேல்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தா எக்ஸ் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இது டிவைட் பை 10 போடணும். போட்டு ரூட் எடுத்தீங்கன்னா வி வில் கெட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சரிங்களா? சம்டைம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருப்பாங்க, ஓகே, மீன் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து சம் ஆஃப் எக்ஸ் பை என் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சம் எப்படி கொடுத்துருவாங்களோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த மட்டும் இம்பார்ட்டன்ட் வந்து ஓகே 3 ஃபார்முலா. ஃபார்முலா 1 வந்து நம்ம 1 கொடுத்துருங்க பாருங்க, அது அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இஃப் எக்ஸாக்ட்லி 2 வேல்யூஸ் ஆர் கிவன், 2 அப்சர்வேஷன்ஸ் ஆர் கிவன், யூ ஹேவ் டு சே 1/2 into a minus b. இந்த a minus b ன்றது வந்து லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ, அதான் மீனிங், சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பேஸ்ட் ஆன் தி வாட் ஆர் த அப்சர்வேஷன்ஸ் ஆர் கிவன், இதை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, செகண்ட் வந்து 2 அப்சர்வேஷன்ஸ் ஒன்லி கிவன், we have to use a minus b, 1/2 a minus b. 3 ஃபர்ஸ்ட், அதாவது ST ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதுக்கு வந்து n ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12, அது ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ 3 ஃபார்முலா. ஃபோர்த்து வந்து எஸ்டிக்கும் கியூடிக்கும் எஸ்டிக்கும் எம்டிக்கும் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எஸ்டி கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா. மொத்தம் 4 ஃபார்முலா. ஓகே, இவ்வளோதான். இது தெரிஞ்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓவர். நெக்ஸ்ட் வேரியன்ஸ். ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கால்ட் வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகே, p of ax plus b is equal to a square இது ஒரு சின்ன மிஸ்டேக், இது மிஸ்டேக் ஆச்சு தெரியல. a square into v of x வரும், சரிங்களா? a square into v of x. அது கொஞ்சம் நான் வந்து ஷார்ட்டா மாற்றும் போது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, next coefficient of variation is equal to ST by mean into 100 whole percentage. Next, mean deviation. Mean deviation, 3 type of mean deviation. Mean deviation of mean deviation of median, mean deviation of mode. அதுக்கு சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்போம், sum of x minus mean is equal to least or mu. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. Sum of absolute deviation taken from the median is always least or minimum, the meaning. Suppose the sum of the deviations taken from mean, median வேற mean வேற. mean அப்படின்னா 0. நல்லா புரிஞ்சுங்க. x minus x bar is equal to sum of x minus x bar is 0. Thank you so much. Sum of x minus x bar is 0. Sum of x minus median is minimum. Not the point. இந்த ரெண்டுமே கன்ஃபியூஷன் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, coefficient of mean deviation. Mean deviation about mean by mean. அதாவது இந்த இடத்துல எல்லாம் நோட் பண்ணிது. எப்படி இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஏரியா. coefficient of mean deviation about meanனா டினாமினேட்ல மீன் வரும், மீடியன்னா டினாமினேட் மீடியம் வரும், மோடுனா டினாமினேட்ல மோடு வரும். இது இந்த மோடு பொறுத்த மட்டும் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு சம்ஸ்லாம் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மோடுலாம் சம்ஸ் வரதில்லை, கேட்கறது இல்லை, சரிங்களா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க.
into 100 because of coefficient. Next, quartile deviation. 1 by 2 into Q3 minus Q1. It's called semi-interquartile range. So இதெல்லாமே சேம் இந்த காமன் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிட்டோம். quartile deviation is always positive. Same if observations are same then it is 0. Single observation 0. Open இந்த முக்கியமான வார்த்தை பாருங்க. Open in class QD is the only measure of distribution. MCT அங்க வந்து median is the only measure. MD measure of distribution ல quartile deviation is the only measure of distribution that can be find out in open classification, because QD depends upon middle 50% of the observation. Coefficient of quartile deviation is equal to Q3 minus Q1 by Q3 plus Q2. Q1. Okay, Q3 minus Q2, Q1 by Q3 plus Q1. Okay. So, இது வந்து Q3 minus Q1 by Q3 plus Q1 அல்லது Q1 plus Q3 னு சொல்லலாம். அந்த ரைமிங்காக நம்ம என்ன பண்றோம்? Q3 minus Q1 by Q3 plus Q1. Understand? Into 100. இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு. அதாவது இந்த இடத்துல மோட் இருக்கு பாத்தீங்களா? இது மீடியன் போட்டுங்க. இதே மாதிரி வேர் மீடியன் இஸ் ஈக்குவல் டு வரணும். மீடியன். ஏகப்பட்ட கரெக்ஷன் இருக்கு. மோடு கிடையாது. பண்ணேன். சரி அவ்வளோதான். ஓகேவா? இது வரைக்கும் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது பிரேக் போடுமா? சரி. அப்போ நான் வந்து காஃபி கேன் கோ. கரெக்டாக 8-10 நிமிஷம். சரியா? பாஸ் பண்ணும். சூப்பர். பாருங்க. இப்போ வந்து நோட் பண்ணிங்க. இந்த கான்செப்ட் போறோம். Most commonly used curve bell shape, distribution of height, weight, mark, profit, etc. Note பண்ணிங்க. The concept is இங்க என்ன வந்து profit, distribution of profit of the company. The maximum at the central, minimum at the extremes. என்ன அர்த்தம்? Profit தான் maximum, loss na minimum. So which curve means bell shaped frequency curve is the answer. Can you accept? புரிச்சா? So the word profit is the key word which is belongs to the bell shaped. Next பாருங்க. நீங்க இல்ல அப்படியே டக்குனு வேகமா போயிடலாமா? பாருங்க. அடுத்து பாருங்க. 62 எல்லாருக்கும் படிக்க தெரியும். என்ன ஒரு ஆன்சர் பாருங்க. less than type. Okay, median of the distribution frequent median. See, median என்ற வார்த்தை இருக்கு பாருங்க. சரிங்களா? மீடியன் வந்ததுனாவே ஓ கைஸ். ஓகேவா? ஹிஸ்டோகிராம் மோட். ஓகே, ஃப்ரீக்வன்சி பாலிகான் கிடையாது. ஓகே, நல்லா கவனிங்க. ஃப்ரீக்வன்சி பாலிகான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ். நோட் பண்ணிங்க. மிட் பாயிண்ட் தான். ஸோ மோட் ஈக்குவல் டு ஹிஸ்டோகிராம் இஸ் ஈக்குவல் டு மோட். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி பாலிகான் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ். மிட் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகான் டிரா பண்ணுவோம் டயக்ராம். ஸோ O guys is median. Less than curve and more than curve. Okay, meeting point, intersection point,
is the median. So இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, mean of the distribution can be obtained from less than curve. சரிங்களா? சப்போஸ் இந்த less than curve பதிலா more than curve கொடுத்தாலும் ஆன்சர் தான், பட் ரெண்டு கொடுக்கல. So we are choosing the less than curve. சரிங்க, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து frequency density corresponding to class interval is the ratio of இதனால புரிஞ்சுங்க, frequency அதாவது கிளாஸ் frequency to the class length, class interval equal to, சரிங்களா? நம்ம ஏற்கனவே கிளாஸ் நோட்ஸ் எடுத்துருக்கிறோம், மறுபடியும் வேணா நீங்க நோட்ஸ் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து டைரக்ட் ஃப்ரம் த நோட்ஸ் உங்களுக்கு இதுவரை காட்டிடுறேன் பாருங்க. ரிமெம்பர் த ஃபாலோயிங் நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். இங்க frequency density, the ratio of class frequency divided by class interval. Class interval class length both are same. Can you understand? So this is the answer 63. இந்த 63 வந்து இதே மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். frequency density இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ நியூமரேட்டர் வந்து frequency ஆஃப் த கிளாஸ் அது மாறாது, டினாமினேட்டர் தான் நமக்கு வந்து மாறும். சப்போஸ் பாருங்க, கிளாஸ் frequency டு டோட்டல் frequency வந்துன்னா அது வந்து ரிலேட்டிவ் frequency. ஆப்ஷன் ஏ வந்துருச்சுங்களா, ரிலேட்டிவ் frequency. சப்போஸ் ரிலேட்டிவ் frequency கேட்டிருந்தா we can choose the option A. இங்க என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸ் இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஓகே, frequency density of the class interval. So option B is correct. அடுத்து பாருங்க, 92 சென்ட்ரல் ஆங்கிள் நீங்க போடலாம். 92 போட்டீங்களா சூப்பர். அப்போ போயிட்டே இருக்கலாம். 65 பாருங்க, எதுமா எது சம் போடலாமா? ஓகே, find the ratio of male and female அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு சொல்லி இருக்கோம் பாருங்க. n1 by n2 equal to okay mean of 1 to 2 by mean of 1 to minus mean of இங்க போடலாம். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஆவரேஜ் 60 ஓகே மைனஸ் மேல் அண்ட் ஃபீமேல் டேக்கன் ஓகே 80 and 50 அதான கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் என்ன வரணும் சொல்லுங்க. 1:2 ஆன்சர் கரெக்டா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். புரிஞ்சுச்சு எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் வாங்க. ஆமா, இது வந்து டைம் கன்சூமிங் ப்ராப்ளம். சரிங்களா? நம்ம சம்ம போட்டிருக்கோம். இந்த சம்ம வந்து நம்ம போட்ட சம்ஸ் தான். உங்களுக்கு வந்து நாம போடுறதை விட கொஸ்டின் நம்பர் வந்து சும்மா போட்டிருக்கோம். உங்களுக்கு HM 30 kilometer 45 speed of the train.
ஓகே listen, a train covered 5 km. இங்க கொஞ்சம் கொஸ்டின் வந்து இதே மாதிரி தான் சேஞ்ச் ஆயிருக்கு. A train covered first 5 km of the journey at a speed of 30 km. Next 15 km speed is differs. So you cannot use the formula of 2ab by a plus b. So we have to go for average techniques. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, இது எப்படி போடுறன்னு மட்டும் நம்ம போடுங்க. நீங்க ஏதாவது போட்டீங்களா? ஏதாவது போட்டீங்களா? போடுறோம் சம் போடுறோம். நோட் பண்ணிங்க. டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். ஓகே, டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்டன்ஸ்? 5. இது வந்து we have to find average of speed. மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, 5 கிலோமீட்டர் ஜேர்னி, ஸ்பீட் ஆஃப் 30 கிலோமீட்டர். இங்க வந்து நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் போட்டு 5/30. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகே, t is equal to d by s. ஸோ 5/30. ஸோ இங்க என்ன வரும்? 1/6. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 15 கிலோமீட்டர் 45, 15 கிலோமீட்டர் அட் ஸ்பீட் ஆஃப் 45 கிலோமீட்டர். ஸோ 15/45 1/3. கரெக்டா? சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் இங்க ஆட் பண்ணணும். 1/6 plus 1/3 1/2 வரும். கரெக்டா? 1/6 plus 1/2. ஸோ டோட்டல் வந்து 1/2. இந்த பக்கம் டோட்டல் கூட்டினா 15. ஓகே, 5 plus 15 20 வரும். கரெக்டா? புரிஞ்சுச்சா? நவ் ஸோ 20 இப்போ நமக்கு வந்து தெரியும் 20/1/2. 20/1/2 40. அதான் ஆன்சர். 40 கிலோமீட்டர். புரிஞ்சுச்சுங்களா? இது சரி, அதாவது if the distance is speed is differs, okay, we have to go for the average speed. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், distance are covered different speed and the distance are not the same. Underline the point. இந்த question நோட் பண்ணீங்க. Distance are not the same. When it is given like this, we have to go for average speed. அது எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து distance, speed, time மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். இதை டோட்டல் பண்ணுங்க, இதை டோட்டல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து total distance by total time. Speed is equal to total distance by total time. That is called speed. இப்ப புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். இப்படிதான் இந்த HM பொறுத்து மட்டும் 2 டெக்னிக் இருக்கு. ஓகே, சப்போஸ் கொஸ்டின்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் A goes the distance of 45 kilometer and he is returning the same to the from A to B, B to A. Then we can use the formula of 2ab by a plus b. Otherwise, distance is varied. We have to go for the average of mathematics. ரெண்டு ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கோம், சம்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து குரூப்ல ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் புக்கு போட்டிருக்கோம், அந்த புக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் கீயும் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இருக்கும். இந்த சாப்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஆன்சர் கீ, அதாவது நீங்கள் பார்க்குறதா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கலாம், இல்லை சாஃப்ட் காப்பிலே பார்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 66 போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இது ஈஸி. போட முடியுமா? 67. v of x கொடுத்துருக்காங்க, v of y கேட்கிறாங்க. எனி ஐடியா? யாருக்கு புரியாதுங்க ப்ளீஸ் கை தூக்குங்க. சரி, எனக்கு புரியல. ஒண்ணு ரைட். அடுத்தது ஓகேயா?
சரி, நான் இப்ப க்ளூ கொடுத்துறேன் பாருங்க. சரிங்களா? என்னமா ஆன்சர் சொல்றீங்களா இல்ல 8/3 அர்த்தங்களா? சரி, நோட் பண்ணீங்க. V of x is given. Okay, from that we can that is called variance. SD is equal to √6. ஓகேவா? அவங்க கேட்கறது வந்து வேரியன்ஸ் ஆஃப் y கேட்கறாங்க. From the given equation, okay, we can find out SD of y. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நோட் பண்ணீங்க. இந்த 3y is equal to அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அங்கிருந்து 3y is equal to -2x - y -4 வரும். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஒமிட்டட். ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், √6 வரும். ஆல்ரெடி given the v of x. Substitute there. அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஓகே உங்களுக்கு வந்து மாட் வரும். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து SD of y வரும். SD of y equal to ஓகே 2√6/3. அதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்ரீமதி புரிஞ்சிச்சா புரியலையா? உங்களுக்கு புரியலையே? புரிஞ்சிச்சு. அவங்க பவித்ரா V of x is given 6, so that variance is given. Okay, so SD of x is equal to √6. இது clear. Next equation 2x plus 3y கொடுத்துருக்காங்க. அப்போ 3y equal to -2x -4. Constants is omitted. Next step, -2/3 x 2/3 x வந்து √6. இது வந்து SD of y. புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வேரியன்ஸ் 2/3 √6 இது ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். பண்ணீங்கன்னா 4/9 into 6. மூணு 2 3 3 ஆல்ரெடி 8 8/3. கிளியர்? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். Because unaffected by ஆமா, shift apart. ஆப்ஷன் சி. பிகாஸ் கான்செப்ட் பாருங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் சம் டேட்டா இஸ் கிவன். வேற டேட்டா கொடுத்துருக்காங்க, சேம் தான். பிகாஸ் மீன் இஸ் unaffected. ஓகே, ஏம் இஸ் unaffected. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 11 12 13 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? 1 எக்ஸ்ட்ரா ஆயிட்டு இருக்கு. அப்படி ஆகிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏஎம் இஸ் நாட் அஃபெக்டட், ஏஎம் இஸ் அன்அஃபெக்டட் அப்படின்னு படிச்சிருக்கோம் கான்செப்ட்ல. அந்த கான்செப்ட் பிரகாரம் சேம் தான். Next பாருங்க, what is the standard deviation of the following series? Option C. Question number 70 பாருங்க.
see 70 வந்து ரொம்ப பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியும் ஈஸியா. How? Answer is 23. பாருங்க. Three. So the 3 இந்த பக்கம் வந்துரும். 69 by 3 equal to 23. That's all. Simple. டைரக்டா கொடுத்துட்டாங்க. ட்ரிக்ஸே கிடையாது. So left hand side mean and mode, right hand side mean and median. So automatically கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. Observation of the distribution are increased, the variance unaffected because okay, standard deviation is unaffected, variance also unaffected, so unchanged. அதான் எல்லாமே unaffected. கரெக்ட். அதான் பாயிண்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எம்டி unchanged, unaffected. அதான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Which measures of dispersion is based on absolute deviation only? இது வந்து நோட் பண்ணுங்க. mean deviation. $73. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன போட ஞாபகங்க. அவ்வளவுதான் பாருங்க. அப்படியே இப்ப அதெல்லாம் ஞாபகம் தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணும். சேம் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இப்படிதான் வரும். எனக்கு மொத்த டைம் நிறைய இருந்ததுன்னு வச்சுங்க, மொத்தத்தையும் உங்களுக்கு 20 செட் வச்சிருக்கேன். 2000 கொஸ்டின்ஸ் அப்படியே மனப்பாடமா வந்துடும் ரிப்பீட் பண்ணோம்னா. ஓகே, டைம் அவைலபிலிட்டி தான் நமக்கு முக்கியம். எப்படி பார்த்தாலும் இதே தான் சுத்திக்கிட்டே வாழ்க்கை வட்டம் என்பது போலதான் சக்கரம் தான். திரும்ப திரும்ப சரி, புதுசா கொஸ்டின் பேங்க் செட் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அங்க டெல்லியில வந்து ஒரு கொஸ்டின் பேங்க் செட்டப் கொடுத்துருவாங்க. எல்லா கொஸ்டின் அடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க உட்காந்து செட் பண்ணா பெரிய தலைவலி. அதனால they are choosing the question, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். புரியுதுங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து 2018 இருந்து என்ன வந்திருக்கு எல்லாம் பேஸ் பண்ணி தே ஆர் ப்ரிப்பேரிங் தி கொஸ்டின் பேப்பர். மார்க் டெஸ்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிட்டு 5 பேர் தே வில் கிராஸ் செக் இட். அந்த மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் கொஸ்டின்ஸ் பொறுத்து மட்டும் இப்படியே தான் வரும். ஏன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட். 1-2 மாற்றுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் 74. சி. பாரு, கொஸ்டின் நம்பர் செக் பண்ணிங்க. இது வந்து ஜூன் 2020 கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுறோம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 55, அதாவது ஃபர்ஸ்ட் 85 and 54 இன்ஸ்டெட் ஆஃப் 58 and 45. புரியுங்களா? ஸோ அந்த 4500 அதிலிருந்து 85, 54 மைனஸ் பண்ணணும். 58, 45 பிளஸ் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் பாருங்க, இது வேற மாதிரியும் போடலாம். முன்னாடி இலவசம் போட்டாங்க. ஆமா, அது வரைக்கும் அது மாதிரி போடலாம். சரி, எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். இந்த 45, அதாவது 45 and 54க்கும் 58 45க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கும். புரியுங்களா? டிஃபரன்ஸ் பார்த்துட்டு டிவைடட் பை இங்கே 45 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து 44.64. இது புரியுதா? யாராவது புரியலன்னா கேட்கும். நெக்ஸ்ட் சம் வாங்க. $75 பாருங்க, ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா போட்டுருவோம். போட்டீங்களா? ஆன்சர் என்ன? மற்றவங்க $36. See, first we have to find out, okay, standard deviation with the use. ஸ்ரீமதி யோசிக்கிறீங்க, போட்டிங்களா? போட்டிங்களா? 36 யார் போடல? போட்டீங்க. வசீதரன், பவித்ரா போட்டீங்க. அவங்க போட்டீங்களா? ஆன்சர் போலாமா? ஓகே, கவனிங்க. இப்போ வந்து சிவி ஃபார்முலா இஸ் சிக்மா, தட் இஸ் எஸ்டி பை மீன் இன்டூ 100. கரெக்டா? ஸோ கிவன் வந்து சிவி கொடுத்துட்டாங்க பாருங்க. 30. ஓகே, அரித்மெட்டிக் மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் டிவிஷன். இங்க வந்து ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நம்ம சில கொஸ்டின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மீன் அண்ட் அரித்மெட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அண்ட் மீன் கொடுத்துருப்பாங்க. அதை ஜாகிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க மீன் அண்ட் வேரியேஷன். ஸோ மீன் வந்து 10. ஓகே, 10. ஸோ எஸ்டி கொடுக்கல, இது வந்து 30 இன்டூ 100. சரிங்களா? ஸோ இது என்ன ஆகும்? இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எஸ்டி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் 3. ஸோ அவங்க வந்து வேரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, 30 2x. சரிங்களா? இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இங்க என்ன வரும்? -2 ஸ்கொயர் பி ஆஃப், இங்க வந்து பி ஆஃப் எக்ஸ்க்கு போடணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் (4 × 9). கரெக்டா? ஏன்னா எஸ்டி வந்து 3 ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9. கரெக்டா? ஸோ 9 சப்ஸ்டிட் பண்ணா 36 ஆன்சர். இது சமம் நம்ம போட்டிருக்கோம்.
Question number 77. ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 77 பாருங்க. ஜாமெட்ரிக் மீன் கேட்குறாங்க. 76 போடல. ஓகே ஓகே. 76 போடணும். ரைட். இது உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? கால் பண்ணலாம். ஓகே. எஸ்டி எம்டி கியூடி 4 5 6 கரெக்ட். இது வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எஸ்டி ஈக்குவல் டு வேற, சரிங்களா, இங்க ரேஷியோ வேற. ஓகே, எஸ்டி பாருங்க, எஸ்டி எஸ்டி எம்டி இது வந்து கியூடின்னு சொல்லியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க கவனிங்க. எஸ்டி 4 எம்டி இது ஈக்குவல் டு 4 SD equal to 5 MD equal to 6 QD. But when you want to make it the ratio, we can take common LCM. என்ன எடுத்துருக்கோம்? 4 20. 60 is the LCM. சரிங்களா? When you take LCM 60, okay, இது எப்படி பண்ணோம்? 4 ஆமா. So 4 15. சரியா? So option C கரெக்டா? ரீகால் பண்ணிட்டுமா? ஸ்டார்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பாருங்க 77. சரி, ஜியோமெட்ரிக் மீன் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, e பவர் n ஈக்குவல் டு, ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், இதுதான் மீனிங். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10 பவர் 3. சரிங்களா? அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? 440 இன்டூ 50 இன்டூ எக்ஸ். தெரியுங்களா? சரி, இப்போ ஜிஎம்னு என்ன அர்த்தம்? ஜியோமெட்ரிக் மீன் தெரியும். சரியா? ஃபார்முலா ஜிஎம் ஈக்குவல் டுன்னு போட்டீங்கன்னா ப்ராடக்ட் ஆல் தி ப்ராடக்ட் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன் டு தி பவர் ஆஃப் 1/n. இந்த பக்கம் n வந்தனா g பவர் n, ரெண்டும் ஒன்று தான். நோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் கான்செப்ட். அதாவது ஜிஎம் மட்டும் எதுனா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டு தி ஹோல் பவர் 1/n. how many observations? 1/n. அல்லது இந்த n இந்த பக்கம் வந்தா g பவர் n ஈக்குவல் டு ஆல் தி ப்ராடக்ட்ஸ். நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்க வந்து 1000 கொடுத்துருக்காங்க, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. இது 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க x வந்ததுனால இந்த 3 இந்த பக்கம் அனுப்பிடணும். இந்த 1/n இருக்குல்ல, இந்த என்ன 1000 வந்துடும், இந்த இடத்துல 1000 வந்துடும். இப்போ போட்டு பாருங்க, ஈஸியா வரும். x is equal to 1/2 வரும். வருதா பாருங்க. சம்டைம்ஸ் ஓகே, ஜிஎம்ஏ கொடுக்க மாட்டாங்க, ஜிஎம் கேட்பாங்க. இங்க ஜிஎம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு, தட்ஸ் ஆல். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு வேல்யூ வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இன்கேஸ் இந்த 10 எடுத்துட்டு எக்ஸ்ன்ற இடத்துல நீங்க வந்து 1/2 போட்டு, புரியுதுங்களா, நீங்க வந்து ஜிஎம் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 10 வரும். சரிங்களா? 10 வரும், கண்டிப்பா வரும். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 78. The difference between upper limit and lower limit class is known as class size. சரி சரி. ஆமாம்மா,
இப்போ அது இன்னும் வரல. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். எடுத்துட்டு வரல. சரி, அப்போ இருக்கிறது முடிச்சுப்போம். சரிங்களா? இதே மாதிரி அது வந்து நான் கொடுத்துருவோம். இப்போ என்ன இப்போ உங்ககிட்ட என்ன கொடுத்து பாருங்க, 2 கொடுத்துல அது என்ன இயரு? ஏப்ரல் மே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஏப்ரல் 2023 எடுத்துங்க. மற்றவங்களாம் சீரியல் நம்பர் 4 கொஸ்டின் பேப்பர் 4 சொல்லிட்டேன். போலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The most accurate mode of data presentation is tabulation. Not பண்ணுங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து 62 ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க நிறைய முறை. என்ன ஆன்சர்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 63 நம்ம ஏற்கனவே இந்த மாசமா போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான் 49.90. இவங்கெல்லாம் புரியுதா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 63 பாருங்க. the mean of 100 observation is 50. சரிங்களா? One of the observation was 50 replaced by 40. வந்துச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப ஈஸி. 64 மீடியம். கரெக்ட், மீடியம். சரியா? நெக்ஸ்ட் நீங்க சம் போடலாம். 65 மற்றவங்களா? ஸ்ரீமதி நீங்களாம் போட்டீங்களா? விக்னேஷ் போடணும். விக்னேஷ் சொல்லணும் ஆன்சர். மற்றவங்க அடுத்து போட ஆரம்பிங்க. சசிதரன் எதுவும் வாய் தர மாட்டேன்றீங்க. நேற்று வரலையா? நேற்று முன்ன முதல் கிளாஸ் வரல.
விக்னேஷ். பவித்ரா சிவசக்தி தானே போட்டிங்களா இல்லையா? எதசம் போடுறீங்க? 65 போட்டிங்களா? என்ன ஆன்சர்? 9. விக்னேஷ் என்னாச்சு? போடச்சா சொல்லணும். அடுத்தடுத்து போங்க. நெக்ஸ்ட் 66 நீ போட்டிருப்ப. நீங்க சைடு 20. மற்றவங்களாம் நீங்க போட்டிங்களா? குட். ரைட், அடுத்து போகலாம். 67 பாருங்க. Dash is based on the all observations. Okay. Dash is based on the central. Okay. என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் பி கரெக்ட். பிக் பண்ணீங்க. இந்த முக்கியமான வார்த்தை, அதாவது மீன் டீவியேஷன் குவார்டர் டீவியேஷன் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். மீன் டீவியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆல் observations. Quartile deviation is based on only central 50% of the observations. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். $68 பாருங்க. யார் போட்டது? பாயிண்ட் அதான் 6 கரெக்ட் தான். மற்றவெல்லாம் போட்டிங்களா? அந்த 20 இருக்குது இல்லையா, அது எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா? வேல்யூ ஆஃப் தி எக்ஸ் இஸ் 20 டு பி சப்ஸ்டியூட்டட் இன்டு தி எக்ஸ். அப்ப என்ன ஆயிடுது? நல்லா கவனிங்க. 80. ஓகே, 80 minus 20 equal to 60. ஓகே, equal to 10 y. ஆன்சர் வந்து 6 வந்துச்சு. ரைட். 69 பாருங்க. என்னமா D, not. Note the point. Not to be note. The word not. The word not. சரியா? இதெல்லாம் அப்படியே கண்ணு வந்து அப்படியே ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்படிலாம் தப்பு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கேட்பாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. மோட் 70 क्वेश्चन ஆன்சர். மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. இதெல்லாம் இந்த क्वेश्चंसலாம் எப்பவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 10 to 15 क्वेश्चन டக் 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 போயிட்டே இருக்கணும். அதனால தான் படிக்கிறோம். இதுக்கெல்லாம் டைம் ரொம்ப சேவ் பண்ணணும். பாருங்க இந்த क्वेश्चंस பாருங்க. இப்ப பாருங்க 61ல இருந்து பாருங்க. 61ல இருந்து பாருங்க. டைம் பாருங்க. 61க்கு பி டிக், 62 டிக், அதுக்கப்புறம் 64 டிக். நெக்ஸ்ட் பாருங்க. இதெல்லாம் சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர் போட்டோம். டிக் 67 டிக், 68 கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேலை,
69 டிக்கு, 70 டிக்கு. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் டைம் சேவ் பண்ணலாம். அகைன் 1 மார்க். நீ 10 ஸ்டெப்ஸ் போட்டாலும் 1 மார்க் தான். கால்குலஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு மாங்க போடணும், அங்கேயும் 1 மார்க் தான். ஆமா, அதான் சொன்னேன், கால்குலஸ், இன்டெகிரல், டிஃபரன்ஷியல் ரெண்டும் தான். ஓகே, ஜெனரலாக ஐ டோல்ட் கால்குலஸ். கால்குலஸ் மீன்ஸ் இன்டெகிரல் அண்ட் டிஃபரன்ஷியல். நீங்க மாங்கன்னு போடணும். யூ, அதாவது கர்வேச்சர், டிஒய் டிஎக்ஸ் எல்லாம். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து 30 மார்க் ஈஸியா வாங்கிடலாம் அவுட் ஆஃப் 40. அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் அவுட் ஆஃப் 20 மினிமம் 15. 20 ஃபார் சென்டம் லாஜிக்கல் ரீசனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் மேக்ஸ். சரிங்களா? இங்கேயே 30 பிளஸ் 15 வச்சுங்க, 45 வந்துருது. பிசினஸ் மேக்ஸ்ல அவுட் ஆஃப் 40 ஒரு 25 வச்சுங்க. நான் சொல்றது வந்து நான் வந்து மினிமம் பாசிங் 60 மார்க் 50 மார்க் அந்த சொல்றேன். சென்டம் ஆல்வேஸ் கிரேட். 3 பிரிச்சுக்கிறோம். சென்டம் நெக்ஸ்ட் 80 to 90 நெக்ஸ்ட் பாஸ், அப்படி அந்த கேட்டகரி சொல்றேன். பாலா சென்டம் அது ஒரு விஷயம். வாங்கலாம், வீட்டுக்கு போயிடுவோம். வாங்கலாம், சரி. பாருங்க, அடுத்து 71 சிங்கிள் ஸ்டெப். ஒரே ஒரு விஷயம், 71 பாருங்க. ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்றத டைம் ஆகும். ஓகே, அரேஞ்ச் பண்றீங்க. 69.5 கரெக்ட். Question number 72 பாருங்க. இந்த வேர்ட் ரொம்ப நோட் பண்ணுங்க. If the sum of the squares of the value equal to ஆன்சரா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். புரியுங்களா? இங்க எப்படி போகணும் பாத்துங்க. உங்களுக்கு புரியுதா? போடலாமா? சரி. நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிவன். ஓகே, இந்த வார்த்தை போடுங்க. sum of the squares of the, okay, sum of the squares of the value equal to 3390. அதுக்கு மீனிங் என்னன்னு பார்க்கணும். பாருங்க, இது மீனிங். sum of the squares of the value, sum of x square is equal to 3390. நமக்கு இது தெரியணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், number of observations n equal to 30. Standard deviation, சரியா? சோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா பாருங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு பாருங்க ரூட் ஆஃப் சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ், ஓகே, இது ஞாபகம் இருக்கா? இப்படியும் போடலாம். சொல்லுங்க. அங்க பாருங்க, இங்க டீவியேஷன் வார்த்தை கொடுக்கல. That is the important word. Squares of the deviation கொடுக்கல. Note the point. அதுதான் சொல்ல வந்தேன் நான். Understand? If the sum of squares of the deviation கொடுத்தா sum of x minus x bar வரும். சரிங்களா? whole square வரணும். இங்க அப்படி கொடுக்கல. Sum of the squares of the value equal to 330. ஓகே, சூப்பர். நம்ம இப்படி தான் போடணும். இப்போ பாருங்க, 3390 கரெக்ட் தான், பை 30 மைனஸ், இது நமக்கு தெரியாது. சரிங்களா?
அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். இங்க 7. இந்த இப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் வாங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைடு. இங்க 49 ஈக்குவல் டு இந்த 3 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 11,113 x bar square. இந்த x bar square right hand side, 49 left hand side, 113 minus 49, okay, equal to x bar square. Okay, 64 வரும். So x mean is equal to 8. வருதா பாருங்க, வந்துச்சா? That's all, simple. Next பாருங்க, 73. Option D. 80. Dog. Correct. போட்டீங்களா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? Super. Perfect. You are all my students. Proving. சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீங்க இந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் கடைசி வரைக்கும். போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 74, 72 கரெக்ட். மற்றவங்களாம் போட்டீங்களா பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் விக்னேஷ் 74 போட்டியா? அது எப்படி போகணும் சொல்லு, ஐடியா சொல்லு. சிவசக்தி 72. சூப்பர், எப்படி சொல்லு? 2 square into 18. சூப்பர். ஸோ 4 into 18 கரெக்டா? சிவசக்தி போட்டிங்களா? எந்த கொஸ்டின் போட்டீங்க? 74. குட் குட். 75 வாங்க. 3.65. ஃபேண்டாஸ்டிக், குட். ஈஸி தான், புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. சொல்லுங்க. All data are same value, no variance, no Zero. All data same na SD is 0. Concept properties. If all the observations are same, the measures of dispersion are same. Concepts like in the revision notes.
அந்த பாயிண்ட் அடிச்சிருக்குப்பா. அதான் ஸ்ட்ரைக் அவுட் பண்றது. ஆமா, அது 0 தான். அந்த அந்த கான்செப்ட் அடிச்சிருங்க. If all the observations are Same. then measures of dispersion are is 0. 0 கன்ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல நமக்கு வந்து கான்செப்ட்லாம் கொடுத்துருப்பேன், புரியுங்களா? இது ஒரு புக்ல வந்து காப்பி பண்ணது. அது இங்க நான் வந்து அப்புறம் கரெக்ட் பண்ணிருக்கேன். நோட் பண்ணிங்க, அதை அடிச்சிருங்க the point. If all the observations are same, okay, measure of dispersion is 0. So அப்போ வந்து standard deviation 0, so that variance is 0. அப்படிதான் meaning. Confirmed. Next one. ஓகேவா? யார் சொன்னது? போட்டிங்களா? விக்னேஷ் 77. எது கரெக்ட்? அடுத்து 78. கரெக்ட். 78 15. புரிஞ்சுச்சா? 78 தெரியுதுங்களா? டவுட் இருக்கா? 78 இவங்க நீங்களா? 78 புரிஞ்சுச்சா? பாருங்க, இப்படி போடுங்க, ஸ்டெப் பாருங்க. n, ஓகே, sum of x என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 15, okay, 15 students in a class. The average age of 15 students in a class 9. Next, out of them 5 students 13. இது வந்து நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி போடலாம், நான் வந்து ஷார்ட்கட்ல சொல்லி கொடுப்பேன். அடுத்து பாத்தீங்கன்னா 13 போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் 5. புரியுங்களா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது பாருங்க. 135 இல்லையா? இது ரெண்டும் 65, இது 40 இல்லைங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ணி 135 மைனஸ் ஆட் டு திஸ். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து 15 மைனஸ் 13 2 வரும். சரிங்களா? பாருங்க, இங்க வந்து 135 மைனஸ் 105, ஓகே, பை 2. 30 by 2 15 இப்படிதான் போடணும். புரியுதுங்களா? ஈஸி. இது வந்து இப்போ கம்பைன் ஃபார்முலா வந்து n1 x1 பிளஸ் n2 x2 பிளஸ் அப்படிதான் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் போட்டா கொக்கரக்கோ தான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் நார்மல். சரி, நான் எல்லா டீச்சர்ஸும் இது வந்து எப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஷார்ட்கட் மெத்தடாலஜி ஜென்ரல் போடுறது அப்படிதான். யூடியூப் கிளாஸ் இல்லை அந்த மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. டைம் கன்சியூமிங். நான் சொல்றது வந்து டைம் சேவிங்.
இப்படி பிரிச்சிடணும் டக் டக் டக்குன்னு. ஸோ டோட்டல் அப்சர்வேஷன்ஸ், அதுக்கப்புறம் எத்தனை அப்சர்வேஷன் இருக்கு பார்க்கணும், சம் ஆஃப் எக்ஸ், சரிங்களா? ஸோ அந்த சம் ஆஃப் எக்ஸ் டோட்டல் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இந்த சம் ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி டோட்டல் அப்சர்வேஷன் மைனஸ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், ரிமைனிங் வந்து போட்டீங்கன்னா டிவைட் பை ரிமைனிங் போட்டாச்சு. நிறைய சம்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட, சரிங்களா? அதெல்லாம் போட்டோ டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? சரி, இது இதோட முடியுது, சரிங்களா? ரைட்டு. அடுத்து ஒரு கொஸ்டின் பார்த்துருவோமா? இன்னொரு கொஸ்டின் வரும் இல்லையா? அது என்ன கொஸ்டின் பேப்பர்? மே 2023. ஓகே, டேக் மே 2023. நல்லா புரிஞ்சுங்க, அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். மை பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி தெரியுமா? எம்சிக்கு மட்டும் 8 அப்படி கிடையாது. டைம் வேல்யூ ஆஃப் மணி எத்தனையோ கிட்டத்தட்ட இங்க 13 தான், அங்க 12 13 அதே தான். டைம் வேல்யூ ஆஃப் மணி பிசினஸ் மேக்ஸ் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கான்சன்ட்ரேட் மோர் ஆன். சரி, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும். பாருங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துரும் பாருங்க. பிசினஸ் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் டைம் வேல்யூ ஆஃப் மணி, யூ ஆர் கெட்டிங் 13 மார்க்ஸ். அதில் 10 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி எம்சிடி அண்ட் எம்டி 13 or 20, அதில் 10 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். நம்ம ஃபுல்லாகவே எடுக்க நினைப்போம், சரிங்களா? மெயின் வந்து திஸ் ஈக்குவல் டு திஸ், இங்கே 4th சாப்டர், இங்கே 2nd சாப்டர், இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. 13 + 13 வச்சுக்கோங்க 26. லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 20, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 43. அங்கே ஒரு 3 மார்க் போனால் 40 கம்பல்சரி. 3 சாப்டர் பார்த்தா கண்டிப்பாக பாஸ், தரவா தெரிஞ்சுன்னா. இது ஒரு மெத்தடாலஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசினஸ் மேக்ஸ்ல 1, அதாவது ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், இண்டிசஸ், லாகரிதம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லீனியர் ஈக்குவல்சி எல்லாம் சேர்த்தீங்கன்னா 7-8 மார்க். அதை டில் டைம் வேல்யூ ஆஃப் மணியோட சேர்த்து 20 மார்க். இதுதான் கணக்கு. இப்படித்தான் இருக்கும் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். எந்த கொஸ்டின் பேப்பர் தான் சரி, டில் 4th சாப்டர் 1 2 3 4 மொத்தம் சேர்த்து 20. மீதி இருக்கிற 4 சாப்டருக்கு 20. இதை வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து 5 கொஸ்டின்ஸ் வரலாம், சரிங்களா? 1 2 முன்ன இருக்கலாம். சப்போஸ் அங்க 13, அங்க 7 8 கூட கேட்கலாம். வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி 40% வெயிட்டேஜ். இதுதான் கணக்கு. நான் சொல்றது வந்து ஏபிஜிபி ஈஸி, கஷ்டம் அதாவது கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீலிங் டிஃபிகல்ட் வந்து இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டம் ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து ஷார்ட்கட் நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். இது இப்படி வந்தால் அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சம் டிஃபிகல்ட் இருக்கு, நிறைய ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் இருக்கு. அதை ஒரு தடவை எடுத்துடலாம். அவங்க வந்திருக்காங்களே, அவங்க 4 பேருக்காக வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் இன்டகிரேஷன்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி ஈஸி, பெர்முடேஷன் காம்பினேஷன் பெரிய சாப்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் செட்ஸில் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் டிக் பண்ணுற மாதிரி வருதுன்னு பார்க்கணும். சிமெட்ரிக், ஓகே, தென் ஈக்குவலன்ஸ், ரெஃப்ளெக்சிவ், இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் டிக் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸி. ரேஞ்ச், டொமைன், கோடொமைன், இந்த மாதிரிலாம். ஸோ இது அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 20 மார்க் வரும். 20 எப்படி 10 மார்க் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ கம்மிங் டு தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டேட்டா வந்து கண்டிப்பாக 8 கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின் வரும். 5 கொஸ்டின் ஈஸியாக டிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். 5 கொஸ்டின் டிக் பண்ணுற டேட்டாவில் ஒன்றும் ஆப்ரேஷன்ஸ் ஒன்றுமே இருக்காது, அதிகமாக இருக்காது. ஸோ கான்செப்ட் பேஸ்ட் எல்லாமே. ஸோ நான் வந்து 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். அதனால அதை படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ப்ராபபிலிட்டி, சரிங்களா? நெக்ஸ்ட் தேரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தேரியல் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பைசான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் கஸ்டமர் தான் இப்போ சொல்கிறோம், டிவைஸ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ அடுத்து அதுதான் வரும். அடுத்து இண்டெக்ஸ் நம்பர்ல ரொம்ப டீப்பாக கூட வந்தது. 5 ஃபார்முலா, புரியுங்களா? அந்த 5 தெரிஞ்சாலே போதும். சர்க்குலர், அதாவது டெஸ்ட் அடிக்வசி அண்ட் 5 ஃபார்முலா, அது வரைக்கும் போதும். எக்கனாமிக்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. இதில் எப்படியும் 3 மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக. டெஃபினட்டா பாஸ் பண்றதுக்கு
நிறைய வழிமுறைகள். ஒன்லி திங் இஸ் டு ரிவைஸ் பண்ணணும். அதை பண்ணோம்னா கண்டிப்பா பாஸ் பண்ணும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து பாருங்க, வேற ஏதாவது டவுட்னா நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். ஆமா, May 2023. சரி, போலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is correct statement? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அவ்வளவுதான், டிக் பண்ண வேண்டியதா. பாருங்க, 62 case of extreme sampling fluctuations. ஓகேங்களா? which is the best measure of dispersion? Quartile deviation. இதுக்கு என்ன மீனிங் வந்தா, in open end data, சரிங்களா, is unaffected. அதான் மீனிங். அதை வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபிளக்சுவேஷன்ஸ், பிகாஸ் குவார்டல் டீவியேஷன் பொறுத்த மட்டும் 50 மிடில் ஆஃப் தி 50%. எக்ஸ்ட்ரீம்ல என்ன பாதிப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதான் மீனிங். அது அந்த இதே கொஸ்டின் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மிடில் ஆஃப் தி 50% ஆஃப் தி அப்சர்வேஷன் அஃபெக்டட் பேஸ்ட் ஆன் அப்படி கொடுத்தா அதுவும் அதே தான் ஆன்சர். ஸோ ரெண்டுத்தையுமே வேற மாதிரி கேட்கலாம். இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 62 குவார்டல் டீவியேஷன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நோட்ஸ்ல பார்த்தோம். பாருங்க, ஷாப்கீப்பர் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மோட், ஷூ, டிஷர்ட், ஷர்ட் இதெல்லாம் பேஸ்ட் ஆன் மோட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 64. Students of the class 10th have average weight 50 kg. Strength of the class is 49 students. Okay. On excluding weight of the principal, the average weight shoots up 0.8. Find the weight of the principal. போட்டீங்களா? மற்றவங்களா வருதா பாருங்க. உங்களை வந்து சான்ஸ் வந்துச்சு 90 வந்துச்சு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ். கொஞ்சம் மைண்டை வந்து யூஸ் பண்ணுவோம்.
சரியா? 65 யாராவது தெரியுதா? புரியல. சரியா? சொல்றேன். நல்லா கவனிங்க. AM is equal to, ஓகே, நியூ AM, இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்க. நியூ AM is equal to old AM plus K. இது கான்ஸ்டன்ட், இது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இங்க ட்ரிக்ஸ் என்ன பாருங்க. அதாவது the average of P plus Q, okay, the average of P plus Q consecutive number starting from 1 is R. If as S is added to each number, okay, each number, then the new average will be, new average new AM அர்த்தம். ஸோ ஓல்டு AM வந்து புரியுங்களா? R. இதுக்கு மீனிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க. P plus S இது வந்து R, இது R. S வந்து ஆட் பண்றாங்க, போட்டா R plus S. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். வேற அதை போட்டு இப்படியே சுத்தி சுத்தி வச்சு பேசுறாங்க. P plus Q கான்செக்யூட்டிவ் நம்பர், புரியுதுங்களா? எது வேணா இருக்கட்டும். ஆனா அதனுடைய ஆவரேஜ் என்ன? R. S ஆட் பண்றாங்க, நியூ ஆவரேஜ். R plus S. சரிங்களா? புரிஞ்சுச்சா? கரெக்டா? ஓகே. சிக்ஸ் பாருங்க. போட்டீங்களா? 66 போட்டீங்களா? போடும். ஆன்சர் வந்து 169. அதெல்லாம் போடுவேன். Okay, பாருங்க. See, find the average weight of the 40 people is increased by 2.54 kg. When one man weight 73 is replaced by another man. Okay. Find the weight of the new man. இங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு ஜெனரல் கான்செப்ட், காமன் கான்செப்ட் பார்த்துங்க. ஓவராலா இத்தனை பேர் இருக்காங்க? 40 people. 40 people. Okay, the average of 40 people is increased. Okay, is increased by 2.5 kg. ஸோ அது நம்ம வந்து எப்படி என்ன பண்ணோம்? வந்து 40 into, ஓகே, 40 into 2.4 எவ்வளோ வருது பாருங்க? 96 வருதா பாருங்க.
சரிங்களா? ஸோ இதுதான் ஓல்டு ஏஎம். இதுல வந்து 1 வந்து 73 இஸ் ரீப்ளேஸ்ட், அது நியூ, அதான் கே. ஸோ நியூ ஏஎம் ஈக்குவல் டு 96 பிளஸ் 73. புரியல? புரியுதா இல்லையா? ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இது. இப்ப 40 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 2.54 இன்க்ரீஸ்ட் பை 2.4 kg. அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் 40 2 பாயிண்ட். அதுல ஒன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க, ஒன்னு எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்றாங்க, அதான் நியூ, அதான் கான்ஸ்டன்ட். நியூ வரும்போது ஓல்டு ஏஎம் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஆன்சர். பாருங்க அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் 67 பாருங்க. பாலா X1 அதான் போட்டீங்களா? போடணும், போடுங்க. கரெக்ட். போட்டீங்களா? வந்துச்சா? இவ்வளவு நேரம் எடுத்துக்க கூடாது. மத்தவங்களா? சிவசக்தி, பவித்ரா, போடுங்க போடுங்க போடுங்க, வேகமா போடணும். n1/n2 is equal to x12. சட்டு சட்டுன்னு போடணும், இவ்வளவு நேரம் எடுக்க கூடாது.
அடுத்த சம் போட்டிங்களா? கரெக்ட். மற்றவங்களாம் இந்த சைடு. ஸ்ரீமதி என்ன சம் போடுறீங்க? 67 போட்டிங்களா? 68 போடுங்க. எந்த போடுறீங்க? என்ன சம் போடுறீங்க? 67 போட்டிங்களா? என்ன ஆன்சர் வந்துச்சுல? 68. ரொம்ப சிம்பிள் பாருங்க. n1 பாருங்க. n இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. இந்த மாதிரி பாருங்க. n x bar sum of x, இந்த 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா 6 30 புரியுதுங்களா? 180. நெக்ஸ்ட் என்ன வருது? 4 25. இது என்ன வரும்? மல்லிகை 100. அடுத்து என்ன வரும்? 3 35 புரியுதுங்களா? இது 105. கரெக்டா? இந்த இதை ஆட் பண்ணீங்க 205 வரும் புரியுங்களா? -180. ஓகே, என்ன வந்துச்சு? 25. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 -6 1. ஸோ 25 - 1 வந்து சேம் தான். இதான் மீனிங். இன்கேஸ் இங்க வந்து பாருங்க 8 இருந்து வச்சுங்க, டிவைட் பை 2 வரும். அதனால புரியலையா? இங்க அப்சர்வேஷன் சம்டைம்ஸ் நல்லா கவனிங்க. சில கொஸ்டின்ஸ்ல இங்க அப்சர்வேஷன் அதிகமா இருக்கும். 15 இருக்கும். 15க்கு இங்க 9 4 அல்லது 9 3 இருக்கும். இந்த இடத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து மைனஸ் பண்ணணும். இங்க வந்து டோட்டலே 6 தான். ஆனா ஃபர்ஸ்ட் 4 அதுக்கப்புறம் 3 அப்ப 7 வந்துருக்கு. அப்ப 1 வந்து டோட்டல் வந்து மைனஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அது 1ன்றதுனால 25/1 = 25 தான். ஸோ ஆன்சர் 25. தட்ஸ் ஆல். ஈஸி. இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க n1 n2 n3 அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா கெட் கன்ஃபியூஸ்ட். டைம் ஆகும். கரெக்ட் ஆன்சர் வரும், நேரம் ஆகும். Coming to the 69. Second quartile concept based median. Median is equal to second quartile. இங்க பாருங்க, மீடியன்ன்ற வார்த்தைக்கு பதிலா செகண்ட் குவார்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கமிங் டு தி இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் எடுக்க சொன்னேன். கொரோனா வைரஸ் கதை சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ ஆன்சர் வந்து ஜே ஷேப். நோட் பண்ணுங்க. ஓகே, காரணம் என்னன்னா இங்க வந்து ஃபெட்டாலிட்டி இந்த பக்கம் y ஆக்சிஸ் வந்து ஃபெட்டாலிட்டி, x ஆக்சிஸ் வந்து ஏஜ். புரியுங்களா? when the age increases கொரோனா வைரஸ் அஃபெக்டட் வந்து increases. ஸோ ஜே ஷேப். அதான் மீனிங். புதுசா இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க. 71 பாருங்க. நம்ம இந்த கொஸ்டின் போட்டிருக்கோம். புரியுங்களா? AM and GM are both negative values. HM equal to, ஓகேங்களா? ஆன்சர் பி. ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. பாருங்க, நமக்கு தேவை வந்து G² is equal to AH. அதான் ஆன்சர். H is equal to G²/A. அவ்வளவுதான். இந்த 72 சரிங்களா? இது ட்விஸ்டிங் கொஸ்டின். 72 பாருங்க. இந்த கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம் கிளாஸ்ல. ஆப்ஷன் ஏ. எப்படின்னு பாருங்க. இப்போ மீடியன் ஈக்குவல் டு மோட் பிளஸ் 2/3 இருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க, இந்த மோட் ஓகே பிளஸ் 2 மீன் அங்க இருக்கு பாருங்க. நம்ம எல்சிஎம் மாதிரி எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துனா இங்க என்ன வரும் பாருங்களா? கவனிங்க. எல்சி எடுத்தா 3 மோட்
கரெக்டா? 3 mode 2 mean minus 2 mode. Can you understand this? இங்க வந்து 3 வந்துரும். இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். நான் அடுத்த ஸ்டெப் ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ என்ன வருது பாருங்க. இங்க 2 மோட், இங்க 3 மோட். இந்த பக்கம் என்ன ஆயிடும்? ஒன்லி மோட், 1 மோட். கரெக்டா? அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் பாருங்க. 3 மோட் மைனஸ் 2 மோட் 1 மோட் பிளஸ் 2 மீன் வருது. ஓகே, ரைட். நல்லா கவனிங்க. So 3 median, okay, 3 median is equal to mode plus 2 mean. ஓகேங்களா? இதை வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வாங்க. மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 மீன். கரெக்டா? 3 மீன் மைனஸ் 3 மீடியன். கரெக்டா? புரியுதுங்களா? சோ இந்த மீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீடியன் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. மைனஸ் மீடியனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் மீடியன். அப்போ 3 மீடியன் ஈக்குவல் டு, நீங்க ஸ்டெப் போடு, 3 மீடியன் இஸ் ஈக்குவல் டு மேல ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க, அப்படியே அதே மாதிரி பாருங்க. இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆயிடும். இதையும் நீங்க பேலன்ஸ் பண்ணா கரெக்டா வந்துடும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவையும் இதையும் நீங்க பேலன்ஸ், ரெண்டு ஈக்குவேஷன் கரெக்டா வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். போட்டு பாருங்க. வந்துச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, தெரிஞ்சது ஒண்ணு இருக்கு, புரிஞ்சது ஒண்ணு இருக்கு, நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு. மீன் மைனஸ் மோட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 3 into மீன் மைனஸ் மீடியன், தட் இஸ் 3 மீன் மைனஸ் 3 மீடியன். இந்த ஃபார்முலாவை 5 விதமா கன்வெர்ட் பண்ணலாம். இப்படி அப்படி அப்படி மாத்தி மாத்தி கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே, நம்ம இந்த ஸ்டார்ட் ஞாபகம் வச்சு, எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே. சரிங்களா? ஸோ மேக்ஸ் பொறுத்த மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுன்னா இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கணும். இங்க எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே, பிசி எல்லாமே. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து செவன்டி த்ரீ போட முடியுது உங்களால?
73 போட முடியும், நான் அப்புறம் போடுறேன். சரிங்களா? இல்லை அப்புறம் போடுறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் பிரேக் அப்புறம் போடலாம். பிரேக் முடிச்சு போடலாம். சரியா? சப்ஸ் போடலாமா? போகலாமா? இன்செக்ட் பண்ண இல்லைன்னு தெரியல. ஓடிட்டே இருக்கு, போயிட்டு வாடா. இன்செக்ட் பண்ணவே இல்லை. சரி விடு, பரவாயில்ல. வேறட்டெல்லாம் ஓடி இருக்கும். வந்துச்சா? Okay. Question number 73. See, listen. A student where marks were wrongly entered 85 instead of 45. இந்த மாதிரி எப்போ கொடுத்தாலும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 85 minus 45 equal to 40. Okay, now due to that the average marks for the whole class got increased by, okay, நல்லா கவனிச்சிங்க, 1/4. 1/4 na average is 1/4. Understand now? So listen, question is asking the number of students in that class is, okay, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா mean equal to sum of x by n. Understand? இங்க sum of x வந்து டைரக்டா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் அவங்க கொடுக்கல. So we have to the difference சொல்ற பாத்தீங்கன்னா, the difference தான் sum of x. So இங்க என்ன பண்றோம், 1/4 equal to 40 by n. So n is equal to 160. புரிஞ்சுச்சா? n equal to 4 into 40, 160. புரியுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க போடலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் மீன். எப்படி 5 போட்டீங்க? ஆன்சர் 2 வரும். இந்த நீங்க எப்படி போட்டீங்கன்னு புரியல. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? See, mean deviation about mean. நோட் பண்ணீங்க, மீன் டிவியேஷன் அபவுட் மீன் எப்படி போடணும்? இங்க பாருங்க, மீன் டிவியேஷன் அபவுட் மீன் இப்படி போடுங்க. about mean equal to sum of mod by, okay, n. இது இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், sum of the difference கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் sum of the difference எப்படி கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். 6 வருதா? 6 வருதா? சோ 6 வந்து ஒவ்வொன்றிலிருந்து நீங்க மைனஸ் பண்ணி பார்க்கணும். பாருங்க, இப்போ வந்து பாருங்க, 2 minus 6 எவ்வளோ? -4.
அப்புறம் ப்ளஸ் 6 மைனஸ் 6 0. இது புரியுது உங்களுக்கு? 6 மைனஸ் 6 0 ப்ளஸ் 7 மைனஸ் 6 1 ப்ளஸ் 4 மைனஸ் 6 மைனஸ் 2. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து டூ பிளஸ் மீன் எப்படி 2 பிளஸ் 6 5 தான் வருதா? 2 இருங்க, 2 பிளஸ் 6 பிளஸ் 7 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 3 by 6. 5. சரி. சரி, இப்போ அது 5 போட்டு பாருங்க எப்படி வருது பாருங்க. 5 மைனஸ் இருங்க வர இப்போ வந்து இங்க என்ன வரும்? இங்க 1 வருமா? 5ன்னா 6 2 மைனஸ் 5 மைனஸ் 3 minus 2 minus 1. 2 அதுக்கப்புறம் 6 மைனஸ் 5 1. இந்த சம்மு நம்ம எப்படி போடணும்னு சொல்றேன். இங்க இந்த இடம் வந்து இங்க பாருங்க மீதி இது இப்படி இந்த சம் எப்படி போடணும் மட்டும் இப்படி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும், அவ்வளவுதான். இந்த ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் எழுதிக்கு மீன் அதான் ஆன்சர் பண்ணேன். 2 வருதா? 12/6 2 வரும். வருதா? Sir, அந்த modulus of 6 plus 6 12 by 2. அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லாரும் புரிஞ்சுச்சா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சிங்களா? சம் ஆஃப் மாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அங்கதான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. இந்த சம்ஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் ரிவிஷன்ல இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணீங்க. இதுல வந்து அங்க போடும்போது அந்த பென்ல போடுறது ஈஸியா இருக்குது. இது தொட்டா ஆடுது. அதனால சரி ரிவிஷன் கிளாஸ் தானேன்னு சொல்லிட்டு நம்மளும் அக்செப்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 75 ரொம்ப ஈஸி. 2 எப்படி பாலா நோட் பண்ணீங்க. குவார்டைல் டீவியேஷன். ஓகே, பாருங்க. Quartile deviation, what is given? Okay, quartile deviation is given 7. Note பண்ணி find the value of x, the series ன்னு கொடுத்துருக்காங்க. From the series, okay, we have to find out. பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம போட்டிருக்கீங்களா நீங்க? இல்ல, நோட் பண்ணீங்க. ஸோ சீரீஸ்ல இருந்து we have to find out x1 and x3. இப்போ மொத்தம் பாருங்க, this is belongs to quartile deviation. Okay, so the series already பார்த்தீங்கன்னா it is given in the ascending order. So பிரச்சனை இல்லை.
மொத்தம் எத்தனை பாருங்க 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்காங்க ஹார்ட் நம்பர். புரியுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q2 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மீடியன் அப்படி எடுத்துட்டு 7 வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்க. ஸோ இன் பிட்வீன் இங்கே 2க்கும் 6க்கும் நடுவில் எக்ஸ் இருக்கு. ஸோ Q1 வந்து எக்ஸ் இதில் நோட் பண்ணிங்க. Q1 எக்ஸ். அடுத்தது Q3 16. எப்படி சார் பாருங்க. இது மொத்தம் 7. புரியுங்களா? இது வந்து இதுதான் மிடில். இந்த இது ஒரு பங்கு இருக்கு. புரியுங்களா? இது ஒன்று இருக்கு. ஸோ from the value of x from the arranged series, this is we can இந்த full part நம்ம என்ன சொல்லுவோம்னா குவார்டைல் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் குவார்டைல் சொல்லுவோம். இதே மாதிரி இது வந்து செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அந்த 7 வந்து நம்ம பிரிச்சோம்னா உங்களுக்கு வந்து Q1 Q2 Q3 பிரிச்சுக்கும் போது எது நடுவில் இருக்கிற இந்த 3த்துக்கு நடுவில் இருக்கிறது Q1, இந்த 2த்துக்கு இருக்குது Q, இந்த இது இருக்குது Q3, இந்த மாதிரி. சரிங்களா? இதுதான் மீனிங். ஃபர்ஸ்ட் குவார்டைல் அப்புறம் தேர்ட் குவார்டைல். ஸோ வி கேன் புட் Q1 is equal to x. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். 7 இருக்கும், இல்லை 9 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது புது கான்செப்ட் உங்களுக்கு இல்லையா? ஆமா, நோட் பண்ணிங்க. இது மாதிரி 2 3 சம் இருக்கு. எக்ஸாம்ல ஒரு சம் கேட்டிருக்காங்க. இந்த சம் போடுங்க. இப்ப போடுங்க. இன்னொரு சம் சொல்றேன் நான் இதே மாதிரி எக்ஸாம்ல கேட்டிருந்தேன். இன்னொரு கொஸ்டின்ஸ்ல இந்த இடத்துல எக்ஸ் வரும். அதாவது இப்போ 7 நம்பர் கொடுத்துருவாங்க, 2 அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க 6 7 9 எக்ஸ் 18 அப்படி கொடுத்தாங்கன்னா அது Q3. ஃபர்ஸ்ட் தேர்டு மிடில் அப்படின்னு பிரிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அதாவது மீனிங் என்னன்னா பாருங்க, இங்க இருக்குன்னா மொத்தம் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3ல மிடில் வந்து Q1, இங்க இருக்கிற மிடில் வந்து Q3. இது மீனிங். ஓகே, நெக்ஸ்ட். ஆன்சர் வந்து ஏதா. எதுமா? ம் போடணுமா? சரி, இப்போ ஏஸ் வந்து 0.5 இருந்துச்சு, ம். வீக்கு 0.5 இருந்துச்சு. கன்சிஸ்டன்ஸ்னா கம்மியா இந்த மாதிரி. இல்ல, நம்ம கான்செப்ட் சொல்லியிருக்கோம். கான்செப்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. லெஸ், அதாவது வேல்யூ இஸ் லெஸ்
கன்சிஸ்டன்சி இஸ் மோர். பாரு, கான்செப்ட் நோட் பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த கான்செப்ட். சரிங்களா? சொல்றேன் அதுதான். நோட் பண்ணி இங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். If two set of data is given, we can calculate CVA. The set having less CV, finding the CV first. Okay, less CV is more consistency, more reliable, more stability, more uniform. இப்படி கொடுத்துருக்கோம். சரிங்களா? The set having more CV is less consistency. நம்ம சம்ஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்க சம்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் பார்த்துங்க. அதையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாறும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. வந்து சம் போட்டிருக்கோம், அதுக்காக தான் எடுத்து மாறும். சரிங்களா? இது வந்து 3 செட்டு கொடுத்துருப்பேன். விச் செட் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட்? கொஸ்டின் நம்பர் 33. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சிவி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க, இப்போ ஏ செட் ஏ, செட் பி, செட் சி. ஓகே, இங்க வந்து செட் சி வரணும். இந்த இடத்துல set C is 20%. So that is more consistent. அதே மாதிரி தான் சொன்னோம். இப்போ புரிஞ்சுச்சிங்களா? ஓகே, go ahead. கொஸ்டின் பேப்பர். மார்ச் 2022 இருக்குல்ல? நீ என்ன பண்ற? எல்லாம் கம்ஃபர்டபுள் பண்ணிட்டியா?